இன்று நாடு முழுவதும் உள்ள இறைச்சி கூடங்களில் மதவிலக்கு என்ற பெயரில் எந்த ஒரு கண்ணியமான மனிதரின் வயிற்றையும் குமட்டும் அருவருப்பான செயல்களை நாம் அனுமதிக்கிறோம். மூளையில் குத்தீடு இல்லை, மயக்கம் இல்லை, மயக்க மருந்து இல்லை, ஒரு கத்தி, தொண்டையில் ஆழமான நசுக்கும் வெட்டு. விலங்கு உடனடியாக இறப்பதில்லை. அது துடிக்கிறது, மூச்சு திணறுகிறது, பயப்படுகிறது, அது எல்லாவற்றையும் உணர்கிறது. அது ஒரு நிமிடம் நீடிக்கும் கடுமையான வேதனை. அதன் உடலில் இருந்து ரத்தம் கொட்டும் போது அமைதிப்படுத்தல் இல்லை, மயக்கம் இல்லை, வெறும் பயம் மற்றும் மூச்சு திணறல் மட்டுமே. ஒரு விவசாயியாக எங்கள் விலங்குகளை அப்படி நடத்தினால் நான் சட்டப்படி தண்டிக்கப்படுவேன். ஆனால் இறைச்சி கூடத்தில் மதவிலக்கின் கீழ் அது சட்டப்பூர்வமானது. இது இரு அடுக்கு இறைச்சி கொள்ளும் முறை. உடனடி வலியற்ற மரணத்திற்கு பதிலாக இந்த ஏழை உயிரினங்கள் கற்பனை செய்ய முடியாத வலியை அனுபவிக்கின்றன, எல்லாம் மதத்தின் பெயரால். இது விவசாயம் அல்ல, இது சித்திரவதை. பிரிட்டிஷ் மக்களுக்கு இது நடப்பது பற்றி தெரியாது. ஏனெனில் சூப்பர் மார்க்கெட்டுகள் லேபிள் இடுவதில்லை, உணவகங்கள் குறிப்பிடுவதில்லை, பள்ளிகள் சுட்டிக்காட்டுவதில்லை. இந்த கட்டிடங்களில் உள்ள அரசியல்வாதிகள் சிறுபான்மையினரை வருத்தப்படுத்துவோம் என்ற அச்சத்தில் இதை பற்றி பேச அஞ்சுகிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக எனக்கு கவலை இல்லை. இது விலங்கு நலன் சார்ந்தது. நமது ஏமாற்றும் லேபிளிங் முறையினால் மில்லியன் கணக்கான பிரிட்டிஷ் மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு மாறாகவும் தெரியாமலும் ஹலால் இறைச்சியை சாப்பிடுகிறார்கள். நமது இறைச்சி கூடங்களுக்கும் ஹலால் இறைச்சி கூடங்களுக்கும் இடையே உள்ள இரு அடுக்கு ஒழுங்குமுறை வேறுபாடுகள் மலிவான விருப்பத்தை ஊக்குவிக்கும் பொருளாதார காரணிகள் உள்ளன என்று அர்த்தம். இதன் பொருள் ஹலால் இறைச்சி உணவுச் சங்கிலியில் ஊடுருவுகிறது, நுகர்வோர் அறியாமலேயே அதை சாப்பிடுகிறார்கள். நான் வாய்ப்பளிக்கிறேன். கண்ணியமான உறுப்பினர் ஹலால் பற்றி குறிப்பிடுகிறார். கோஷர் இறைச்சிக்கும் இதே நிலைதானா? அவரும் இதே நிலைப்பாட்டை கொள்கிறாரா? நான் கொள்கிறேன். எனது உரையின் இறுதியில் அதை பற்றி பேசுகிறேன். உங்கள் தலையீட்டிற்கு நன்றி. நாம் அனைவரும் தெரியாமலேயே ஹலால் இறைச்சியை சாப்பிடுகிறோம். நீங்கள் அனைவரும் தெரியாமலேயே ஹலால் இறைச்சியை சாப்பிடுகிறீர்கள். இது தார்மீக ரீதியாக அருவருப்பானது என்று நான் கருதுகிறேன். மயக்கமின்றி கொள்ளும் முறையை நாம் தடை செய்ய வேண்டும். ஹலால் இறைச்சி முறையை தடை செய்ய வேண்டும். கோஷர் இறைச்சி முறையையும் தடை செய்ய வேண்டும். சரி, நான் வாய்ப்பளிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு கண்ணியமான உறுப்பினருக்கு நன்றி. 88 விழுக்காடு ஹலால் இறைச்சி ஏற்கனவே மயக்கப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறது என்று அவர் கூறும்போது அவர் எதை முன்மொழிகிறார் என்பதை எனது புரிதலுக்காக தெளிவுபடுத்துவாரா? எனவே மயக்கப்படுத்தப்பட்ட இறைச்சியை மட்டுமே அவர் எதிர்பார்க்கிறாரா? இதுதான் அவரது வாதத்தின் முக்கிய சாராம்சமா? அவரது தலையீட்டிற்கு நான் கண்ணியமான உறுப்பினருக்கு நன்றி கூறுகிறேன். ஸ்டன்னிங், மயக்கமடைய செய்தல் என்பது ஒரு சிக்கலான பிரச்சனை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஹலால் ஸ்டன்னிங் ஹலால் அல்லாத ஸ்டன்னிங்கை விட குறைந்த மின் அழுத்தத்தில் செய்யப்படுகிறது. இங்கே உள்ள உறுப்பினர் சரியாக சொன்னது போல கோழிகள் கொல்லப்படுவதற்கு முன்பு மின்சார நீரில் போடப்படுகின்றன. உண்மையில் ஸ்டன்னிங்கின் அளவுதான் முக்கியமானது. எனவே நம்பிக்கை சுதந்திரம் என்பது கொடூரமான வலியை உண்டாக்குவதற்கான சுதந்திரம் அல்ல. நான் விலங்குகளை பராமரிக்கும் போது மிகவும் கடுமையான விதிகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. அவற்றை எப்படி வளர்ப்பது, உணவளிப்பது மற்றும் கொண்டு செல்வது ஆகியவற்றில் நான் கட்டுப்படுத்தப்படுகிறேன். அவை கண்ணியத்துடன் நடத்தப்படுவதை உறுதி செய்ய ஆய்வுகள், ஆவணங்கள் மற்றும் நடைமுறை குறியீடுகள் உள்ளன. ஆனால் ஒரு நிமிடம், நான் பேசி முடிக்கிறேன். ஆனால் ஒரு ஹலால் இறைச்சி கூடம் ஒரு விலங்கை உயிரோடு கொடூரமாக அறுக்கலாம், அது சரி என்று கருதப்படுகிறது. இதில் என்ன நியாயம் இருக்கிறது? இதில் என்ன மனிதாபிமானம் இருக்கிறது? இது ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை அல்ல. 2024இல் சுமார் 214.6 மில்லியன் விலங்குகள் ஹலால் இறைச்சிக்காக கொல்லப்பட்டன. 27 மில்லியன் விலங்குகள் எந்த மயக்கமும் இன்றி கொல்லப்பட்டன. மீதமுள்ளவை வலி குறைய வேண்டும் என்ற பெயரில் பலவீனமான மற்றும் பயனற்ற முறையில் கொல்லப்பட்டன. இது பெரும்பாலும் வலிப்பு போன்ற தாக்கத்தையே ஏற்படுத்துகிறது. இது அரசு அங்கீகரித்த படுகொலை. நாங்கள் விலங்குகளை நேசிக்கும் நாடு என்று இந்த இடத்தில் அடிக்கடி பேசுகிறோம். இப்போது அதை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மயக்கமின்றி கொள்ளும் முறையையும் துன்பத்தை அதிகரிக்கும் குறைக்கப்பட்ட மயக்க முறையையும் தடை செய்யுங்கள். டாப் டு பாட்டம் படிச்சாதான் நம்ம பசங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யாரட்டா நீங்க சொல்லட்டா? இதுல பாதிக்கு கீழே படிச்சா போதும் நம்ம பசங்களால ஈஸியா இந்த எக்ஸாம் கிராக். இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேக்குறாங்க, எந்த சாப்டர் வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், எந்த சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட்டா எலிமினேட்
கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு படிச்சாலே போதும், ஈஸியா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உட்கார்ந்து படிக்கணும் அவசியம் கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா, எங்களுடைய GDJ ட்ரைனர்ஸ் கடந்த 8 வருஷமா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி தான் எங்ககிட்ட படிச்ச ஏகப்பட்ட பசங்களை டாப் IITs and மெடிக்கல் காலேஜஸ்ல பிளேஸ் பண்ண வச்சிருக்காங்க. 8 வருஷமா கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட்டை வரப்போற சண்டே நடக்கிற ஆன்லைன் GDJ ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு ஃப்ரீயா ஷேர் பண்ண போறோம். அதோட ஒரு இயர்லி பிளான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த நீட் எக்ஸாம் எப்படி ஈஸியா கிராக் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான சீக்ரெட்டையும் இந்த ஒர்க் ஷாப்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரப்போற சண்டே உங்க